நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பொரி வச்சு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு உளுந்த வடை மாதிரியே இருக்கும். ஆனால் இதில் நம்ம கொஞ்சம் கூட உளுந்து சேர்க்க போகிறது இல்லை. இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம் பொரி வச்சு. இதை நீங்கள் நார்மல் டைம்லையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம விசேஷ காலங்களில் கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்திக்கெலாம் பொரி நிறையா வாங்குவோம். அந்த டைமில் பொரி மீந்து போயிடும். அந்த மாதிரி சமயத்துலையும் நீங்கள் இந்த ரெசிபி செய்யலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கோங்க. பொரியை நல்லா இந்த மாதிரி அமர்த்தி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே மேலே மதந்துட்டுருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல பொரி, அதை தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி எல்லா பொரியும் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பொரி எடுத்தீங்களோ அதே கப்பில் ரவை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லா பொரியும் மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். இந்த மாவு நல்ல ஒரு கெட்டியான பக்குவத்தில் இருக்கணும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரவை நம்ம ஊற்றி இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்ல ஒரு கெட்டியான உளுந்து மாவு பக்குவத்துக்கு, அதாவது நம்ம உளுந்து வடைக்கெலாம் மாவு அரைப்போம்ல, அந்த பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இது மூடிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 1 மணி நேரம் கிட்ட ஆகிருக்கு. மாவு நல்லா ஊறி இருக்குது. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லாவே திக்காக இருக்குது. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, இதெல்லாமே கட் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. நான் ஏற்கனவே சொன்னது போல் மாவோட பக்குவம் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. நான் சொன்ன அளவுக்கு தண்ணி, தயிர்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த அளவு நல்ல கெட்டியான மாவு கிடைக்கும். இப்போ இதை நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது போலவே நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்காவது இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா ஃப்ளஃபி ஆகிட்டு வரும். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு மாவு இது போல் எடுத்து லேசாக இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு பெருவிரல் வச்சு இது போல் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக இது போல் எண்ணெயில் விட்டுறணும். இப்போ பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடாயிட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம உள்ள வடையை சேர்த்துடலாம். கடாயோட சைஸ் பொறுத்து ஒரே டைமில் 4லேருந்து 5 வடை வரைக்கும் கூட நீங்கள் செய்யலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாகவே வெளிப்பகுதி டார்க் ஆயிரும். அப்போ நம்ம வெந்துருச்சுன்னு நினச்சி வெளியில் எடுத்துருவோம், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா ரொம்ப நேரம் வடை வேகும், ஆனால் எண்ணெயை நிறைய குடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2வது பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த வடை வெளியில் நல்ல மொறுமொறுவாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த 2 வடையும் நம்ம ஆரம்பத்திலே போட்டது, அதனால் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் வடை செஞ்சுட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்க அளவில் 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் கூட ஊற்றி சாப்பிட்லாம். நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த பொரி வடை எவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். செய்கிறதுக்கு பொருட்களும் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும், செய்கிற நேரமும் ரொம்ப குறைவு. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் பொரி மீந்து போயிடுச்சுன்னா இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.